இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்றாவது நாளிலும் கூட நாம் எதில் மாதிரியாக இருக்க வேண்டுமாம்? நம்முடைய நடக்கையில் மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் முதல் நாளிலே பார்த்தோம், நம்முடைய இளமை பருவத்திலே இளமையிலே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது நாளிலே வார்த்தையிலே மாதிரியாக இருங்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த மூன்றாவது நாளிலே நடக்கையிலே மாதிரியாக இருங்கள். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கின்றோம். நாம் நமது நடக்கைகளிலே மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கூறுகின்றார். இந்த உலகமானது தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுப்பா பிள்ளைங்களை எல்லாம் எப்படியாவது வஞ்சக வலைக்குள்ளே, பாவ வலைக்குள்ளே இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி உலகம் துடித்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ நினைக்கும், அல்லது என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நான் பரிசுத்தமாக இருக்கணும், ஏசப்பா பிள்ளையா கடைசி வரைக்கும் நான் வாழணும், அப்படி தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படி எண்ணுகின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் புகுந்து விளையாடி வாழ்வை சீர்குலைக்க விரும்புகிறான். இல்லை, அவனுக்கு ஒவ்வொருத்தருடைய மனசும் நல்லா தெரியும். அவருடைய பெற்றோருக்கு கூட பிள்ளைங்களுடைய மனசு தெரியாது. ஆனால் பிசாசுகளுக்கு இந்த வாலிப உள்ளங்களுடைய மனசு நல்லா புரிஞ்சு வச்சிருப்பான். எந்த விஷயத்துல இவனை அடிச்சா இவன் நம்ம பக்கம் வருவான், எந்த விஷயத்துல தொட்டா இவன் நம்ம பக்கம் வருவா அப்படிங்கிறது நல்லா அறிஞ்சு வச்சிருப்பான். அதற்கு சாதகமா உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் பிசாசானவன் கொண்டு வருவான் இல்லையா? ஆனால் அந்த சாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் நாம் புரிந்து நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு, ஆண்டவரே என்னுடைய நடக்கையில நான் பரிசுத்தமாய் நடக்கணும்ப்பா, நீங்க எனக்கு வழிகாட்டுங்க. ஒருவேளை நான் தவறி விழுந்தா கூட நீங்க என்னை தூக்கி எடுத்து என்னை மறுபடியும் எனக்கு நீங்க கைட் பண்ணுங்கப்பா, என்னுடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி நாம் அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்தத்தை ஒரு நாளும் நாம் அதை இழந்து விட முடியாது. பரிசுத்தத்தை நாம் ஒரு நாளும் கூட அதை விட்டுவிட முடியாது. சுத்தமான காரியங்களில் நம்மால் ஈடுபட முடியாது. இன்னைக்கு பிசாசு வாலிப உள்ளங்களை அதிகமாக ஆண்டோடைய பிள்ளையா நடக்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அக்கா நான் நல்ல வாலிப பருவத்தில் ஆண்டோடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன், நான் தொடர்ந்து அப்படியே இருக்கணும்னு நினைச்சேன்க்கா, ஆனால் இன்னொரு இடத்துக்கு நான் வேலைக்கு போகும்போது அல்லது படிக்க போகும்போது என்னுடைய சூழ்நிலைகள் மாறும்போது அப்படியே நான் விழுந்து போனேன்க்கா, அதிலிருந்து எழும்ப முடியலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பாருங்க, பிசாசு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் கொண்டு வந்து இன்றைக்கு காட்டுறான். இந்த பாரு, இதை நீ அனுபவித்து பாரு, இது எவ்வளவு இன்பமா இருக்கும் தெரியுமா? உன்னோட பொழுது போகலை, நீ எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்க, இதை பாரு, மொபைல்ல அதை பாரு, இதை பாருன்னு சொல்லி நிறைய பொழுதுபோக்களை காண்பித்து நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து போட அவன் வகை தேடி கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் நமது நடக்கைகளிலே நாம் மாதிரியா இருக்க நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். நமது செயல்களை, நம்முடைய நடக்கைகளை இந்த உலகம் அப்படியே உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. தவறாம ஆலயத்துக்கு போற அப்ப இவ எப்படிப்பட்டவளா இருப்பாள் என்று சொல்லி நம்ம உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது. அவன் அல்லது அவள் எப்போ தவறி விழுவாள் என்று சொல்லி இந்த உலகமானது அப்படியே எதிர்பார்த்து நிறைய கூட்டங்கள் அப்படியே இருக்குது. நம்முடைய நடக்கையில் மாறுபடும் போது, நாம் நம்முடைய நடக்கையில கொஞ்சம் வித்தியாசமா நடக்கும்போது பிசாசு சொல்லுவான், நம்ம மனசு சில வேளை குத்தம்ல, நான் செய்தது தவறோ, நான் பார்த்த பார்வை தவறா, நான் பார்த்த மொபைல்ல பார்த்த அந்த நிகழ்வு தவறா, இப்படியெல்லாம் நமக்கு எண்ணங்கள் வரும்போது பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? இதெல்லாம் ஒண்ணு தப்பே கிடையாது, நீ உன்னுடைய பொழுதுபோக்குக்காக தானே செஞ்ச, சும்மா இருந்தல, ஆனா பொழுதுபோக்குக்காக தானே செஞ்ச அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதை என்ன செய்வான், அப்படியே நல்லா சோப்பு போட்டு நம்ம என்ன செய்வான், தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருப்பான். இன்னும் சொல்லுவான், இதெல்லாம் பாவமே இல்லை. நம்ம மனசுக்கு சில காரியங்களை செய்த போது ஐயோ இது பாவமா இருக்குமோ ஆண்டோடைய பார்வையில, அப்போ அப்படி நம்ம நினைக்கும் போது சொல்லுவான், இல்லை நீ அப்படிலாம் நினைக்காத, இதெல்லாம் பாவமே இல்லை, இப்போ இதெல்லாம் ஃபேஷன், ட்ரெண்டே இப்போ இதுதான், இப்படியெல்லாம் நம்முடைய எண்ணத்துல என்ன செய்யலாம், பிசாசு எண்ணங்களை புகுத்தி கொண்டே இருக்கின்றார். பாருங்க, நாம் அதை எல்லாவற்றையும் அலசி பார்த்து நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்திலே நாம் மாதிரியா இருக்க வேண்டும் என்கிற வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே விதையை போட்டு அது முளைவிட்டு எழும்பி வருமே என்று சொன்னால் நிச்சயமாக நாம் விழுந்து போகவே மாட்டோம். இன்னும் 2 பேதுரு 3:11 வாசிக்கிறோம், பரிசுத்த
நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி, இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நடத்தையிலே நாம் பிறருக்கு மாதிரியா நம்ம பார்க்குறவங்க அவன் ஆண்டோடைய பிள்ளைப்பா, அவன் ஆண்டோடைய பையன் அப்படிங்கிற நம்ம நடக்கை குறித்து நம்ம நினைச்சுவாங்க, மற்றவங்க நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. அன்றைக்கு வாலிப வயதிலே யோசேப்பு தன்னுடைய நடக்கையை காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால எகிப்தின் அதிபதியாக அவனை மாற்றினார் ஆண்டவர் இல்லையா? பாருங்க, அவன் ஒருவேளை அந்த பரிசுத்தத்திலிருந்து அவன் தவறி போயிருக்கலாம். தவறு இருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, நல்லதொரு வாழ்க்கை கிடைத்திருக்கும், ஒரு ராஜ வாழ்வு வாழ்ந்திருப்பான். ஆனா அவன் அந்த பரிசுத்த வாழ்க்கையை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தன்னுடைய வஸ்திரத்தை உதறிவிட்டு அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியேறி அவன் ஓடி போனான். அவன் நடக்கையிலே இன்றைக்கும் கூட நமக்கு யோசேப்பு ஒரு மாதிரியா இருக்கிறான். யாரை எடுத்தாலும் வேதத்துல அந்த வாலிபர்களை குறித்து பேசும்போது யோசேப்பின் பரிசுத்தத்தை குறித்து பேசாதவர்களே இல்லை இல்லையா? அவ்வளவு தன்னுடைய நடக்கையிலே அவன் மாதிரியா இருந்தான். அதே வாலிப வயதிலே தன்னுடைய இஷ்டப்படி நடந்த சிம்சோனுடைய வாழ்க்கையின் முடிவை பாருங்க. வழி தவறி சென்றான். அவனுடைய கண்களுக்கு அந்த வாலிப சகோதரி அவனுடைய கண்களுக்கு அவன் சொல்றான், எனக்கு இன்பமாய் இருந்தாள் என்று சொல்லி. அப்படி அவன் இச்சித்ததுனாலே அவனுடைய முடிவு என்ன? அவனுடைய கையெல்லாம் விலங்கு போட்டு வச்சாங்க, கண்களை பிடுங்கினாங்க. கடைசியில் அவன் சொன்னான், என்னுடைய ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கிடவுது என்று சொல்லி அந்த பெரிய பில்டிங்கை, அந்த தூண்களை பிடித்து ஆண்டோடைய பலத்தினாலே அந்த தூண்களை அசைக்கும் பொழுது அந்த கட்டடம் இடிந்து விழுந்து அவன் மாண்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிட்டோம். யோசேப்பு எங்கே இருக்கிறான்? எகிப்தின் அதிபதியாக இருக்கிறான். சிம்சோன் எங்கே இருக்கிறான்? பெலிஸ்தரோடு கூட அவனுடைய ஜீவன் மடிந்து போகிறது. பாருங்க, இருவருடைய நடக்கையை நம்ம யோசித்து நடந்து கொள்ளும். இன்றைக்கு நான் யோசேப்பை போல என்னுடைய நடக்கையை நான் மாதிரியா இருக்கின்றேனா, அல்லது சிம்சோனை போல என்னுடைய நடக்கையில் நான் வழி தவறி இருக்கிறேனா என்று சொல்லி நாம் இன்னும் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். ஒரு சின்ன குழந்தையை எடுத்துக்கிட்டாலும் அந்த குழந்தையின் நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அதனுடைய நடக்கை எப்படி இருக்கிறது என்பதை அதனுடைய செயல்களின் மூலமாக நாம் என்ன செய்வோம், அறிந்து கொள்ள முடியும். நாம் நம்முடைய நடக்கையை நம்முடைய சீர்தூக்கி பார்க்க இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கின்றார். நான் என்னுடைய நடக்கையில எப்படி இருக்கிறேன்? நான் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கின்றேனா? என்னுடைய நடக்கையை பார்த்த மற்றவர்கள், இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய மகள், ஆண்டவருடைய மகன் என்று சொல்லி மற்றவர்கள் என்னுடைய நடக்கையின் மூலமாக என்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா என்று சொல்லி நாம் இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். அதற்கான தருணத்தை, கிருபையை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்தி கொள்வோம். நாம் ஒரு நிமிடம் நம்முடைய வாலிபத்தை நம்முடைய ஆண்டோடைய கரத்திலே கொடுத்து நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர், நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிலெல்லாம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய நடக்கைகளிலே நாங்கள் மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்படியே சாமி, எங்களுடைய நடக்கைகளிலே எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், விசேஷமாய் வாலிப சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை அவர்களுடைய நடக்கையிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய நடக்கை மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கும்படியான கிருபையை தாங்க. அவருடைய நடக்கை மற்றவர்களுக்கு இடறுதலா இராதபடி, மற்றவர்கள் வழி ஆண்டவரை விலகுவதற்கு ஏதுவா இராதபடி ஆண்டவரை நடக்கைகளிலே மாதிரியா இருக்கும்படியான யோசேப்பை போல ஒரு செம்மையான வாழ்வு வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.